ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஃபனுக்கு மேட்சிங்காக ஒரு சட்னி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி சட்னி ரோட் சைடெலாம் இது ரொம்ப ஃபேமஸான சட்னி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் மேல் காம்பை கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி எடுத்து 4ஆக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி 4 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 4 தக்காளியும் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்து 2த்தையும் நம்ம தண்ணியில் வேக வச்சுக்கலாங்க. நம்ம இந்த சட்னி வேக வச்சு செஞ்சால், தக்காளி வேக வச்சு செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்துடும். தோலெல்லாம் செப்பரேட் ஆகிடும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாவும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ அந்த தண்ணியிலையே, தக்காளி வேக வச்ச தண்ணியில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் சேர்த்து, தக்காளியெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிக்க போகிறோங்க. அது கூட 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, தண்ணி விடாமல் நம்ம மையம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த தக்காளி சட்னியை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். தக்காளி வேக வச்ச தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிம்பிளான தக்காளி சட்னி இட்லி தோசைக்கு அருமையாக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.